ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். Stock news, sources, economic times, money control, CNBC, TV 18. Yesterday, Nifty 50 close ஆனது 0.85% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 1.48% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 1239 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2107 crores செல் பண்ணியிருக்காங்க. Nifty 50 resistance based on pivot points 24,298, 24,356 and 24,449. Support based on pivot points 24,112, 24,055, 23,962. Bank Nifty resistance based on pivot points 50,354, 50,537 and 50,833. Support based on pivot points 49,763, 49,580 and then 49,285. ஸ்டார்பக்ஸ் அவங்க சிஇஓ லக்ஷ்மன் நரசிம்மன் வந்து வெளியில் போகிறாங்க. அதுக்கு பதிலாக பிரெயின் நிக்கோல்ன்றவங்க பொறுப்பேற்கிறாங்க செப்டம்பர் 9. வேதாந்தா 2.6% ஸ்டேக் இன் ஹிந்துஸ்தான் ஜிங்கில் ஆஃப்லோட் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக இது நடக்குது. 11 crore ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் ஒன்றும் அறிவிக்கலை. ஹிந்துஸ்தான் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் ப்ரோக்கரேஜ் எஸ்டிமேட் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நெட் ப்ராஃபிட் 3,428 crore எதிர்பார்த்தாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 3,074 crore. அதுக்கு கீழே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் கீழே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெவன்யூ 56,236 crore இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் ஹிந்தால்கோ ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 57,013 crore சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஐஆர்சிடிசி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 11.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 33%லேருந்து 38.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐஆர்சிடிசி. நாயகா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 152% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர். ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர் தாங்க. ஆன் சீக்வென்ஷியல் பேசிஸ் ரெவன்யூ வந்து 1,668 crore, ப்ராஃபிட் வந்து 9 crore சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறாங்க. 265 crore 39% ஸ்டேக் இன் டாட் அண்ட் கீழே அண்ட் 45 crore வந்து எர்த் ரிதம் டீலில் அக்வயர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் Q1 நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2.8 crore கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் அவங்க லாஸில் இருந்திருக்காங்க. 8.3 crore லாஸில் இருந்திருக்காங்க. அதுலேருந்து மீண்டு இப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 265 crore இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி அவங்க லாஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 62.4% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 46.6 crore அதாவது கம்பெனி லாஸ் இருந்தது. ஸோ அதை இப்போ ரெடியூஸ் பண்ணி 17.65 crore கொண்டு வந்திருக்காங்க. 62.4% கம்மி பண்ணியிருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பை ஆயில் இந்தியா டார்கெட் ப்ரைஸ் 750 அண்ட் தென் பை இப்கா லேக் டார்கெட் ப்ரைஸ் 1,500. டெக்னிக்கல் பிரேக் அவுட் சார்ட்ஸ் ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அயனாக்ஸ் வின் 250ன்றது அதோட ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் எவ்வளோ மேலே போகும்னா 285லேருந்து 300க்குள்ளே போகும்னு சஜஷன் கொடுத்துருக்காங்க. குட் சப்போர்ட் வந்து 177லேருந்து 135க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அஜந்தா ஃபார்மா கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது 4 months-ஆ. அதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3,175. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ஹையர் லெவல் போகலான்னு சொல்கிறாங்க. 3,300லேருந்து 3,450 வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. குட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25 to 2,540.
அரபிந்தோ ஃபார்மா 1500 தான் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஹையர் டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க 1640. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 1700 இன் அப்கமிங் டேஸில். குட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1250லேருந்து 1200. ஃபேக்ட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 48.7 crore சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 51.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. எபிடாவும் டிக்ளைன் ஆயிருக்கு 56.6 crore டிக்ளைன் ஆயிருக்கு. போன வருஷம் 147 crore இருக்குது இதே குவார்ட்டரில். பட் ஆனால் இப்போ 56.6 crore டிக்ளைன் ஆயிருக்கு. ஸ்டாக் நேற்றுக்கு 7% ஃபால் ஆயிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் மணப்புரம்ஸ் கோல்ட் லோன் அண்ட் அதர் பிஸ்னஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் ஆம்பில் 18% ரெவென்யூ க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 21.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டரிம் டிவிடெண்டாக ₹1 தர்றாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் August 26. இண்டஸ் டவர் ஷேர் பைபேக் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வெனஸ்டே August 14 ஓப்பன் ஆகுது, August 21 க்ளோஸ் ஆகுது. எவ்வளோக்கு பைபேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா 465 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. சம்வர்தனா மதர்சன் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் டெப்ட் ஃபார் திஸ் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்பையும் சரி, போன வருஷம் இதே ஜூன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்பையும் நெட் டெப்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13,370 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 65.4%. எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மார்க்கெட்டில் 985 crore எதிர்பார்த்தாங்க நெட் ப்ராஃபிட்டில். இவங்க கொடுத்துருக்கிறது 994 crore. ஸோ அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஃபார் திஸ் குவார்ட்டர் 28.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேட் மார்க்கெட் என்ன எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 28,460 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 28,868 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் இவங்க அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. எபிடா 44% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோ ஆகிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் 2,830 crore. இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 2,775 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. எபிடா மார்ஜின் 100 basis point இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் 10%. இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 9.6%. எம்டிஆர் டெக் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க 20.6 crore சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெவென்யூ ஃபார் திஸ் குவார்ட்டர் டிக்ளைன் ஆயிருக்கு 15.9% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் ஃபெல் ஆயிருக்கு 1000 basis point. 22.6% லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ இந்த இயரில் இந்த குவார்ட்டரில் 12.9% கம்மி ஆயிருக்கு எம்டிஆர் டெக் Q1 ரிசல்ட். ஹீரோ மோட்டார் கார்ப் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மணி கண்ட்ரோல் போலில் 8 brokerage ஆவரேஜாக எஸ்டிமேட் பண்ணது நெட் ப்ராஃபிட் 1,190 crore எதிர்பார்த்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறது நெட் ப்ராஃபிட் 1,123 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ரோக்கரேஜஸ் என்ன எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 10,520 crore எஸ்டிமேட் பண்ணாங்க. இவங்க ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கிறது 10,144 crore. எபிடா மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு 14.4% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ஆட்டோமேக்கரில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிராஸ் ஆகிருக்கு 10,000 crore. பிரமல் என்டர்பிரைசஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு 60% டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 545 crore சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 1,150 crore கொடுத்துருக்காங்க. ஸோ 1,000 crore கம்மியாக தான் வந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ட்ராப் ஆகிருக்கு 63%. பட் ஆனால் கம்பெனியோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10% இயர் ஆன் இயர் வைஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 83% சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மணி கண்ட்ரோலில் 9 brokerages. டோட்டலாக ரெவென்யூ எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 5,072 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 5,086 crore ரெவென்யூ. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணி தான் வந்திருக்கு. நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் S&P 500 க்ளோஸ் ஆனது 1.68% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 2.40% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 1.04% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ஏர்லி மார்னிங் 2:30 AM என்ன க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.25% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு.
அண்ட் தென் யூஎஸ் ஏடிஆர் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.27% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.54% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 3.18% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 1.39% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.40% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ, ஐஆர்சிடிசி, நைகா, ஆஃபீஸ், ஐநாக்ஸ் விண்ட், அஜந்தா ஃபார்மா, அரவிந்தா ஃபார்மா, ஃபேக்ட், மணப்புரம் ஃபினான்ஸ், சம்மதனா மதர்சன், மணப்புரம் ஃபினான்ஸ், பிரமல் என்டர்பிரைசஸ், ஹீரோ மோட்டார் கார்ப் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் ரிசல்ட் கொடுத்தவங்க இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.